பார்க்குற இந்த சிவப்பு வெண்டை வளரும் போதே நிறைய பக்க கிளைகளோடு வளர்ந்து நமக்கு நிறைய காய்களும் கொடுத்தது. அதனால் மீதி இருக்கிற காய்களெல்லாம் நான் இப்போ விதைக்கு விட்டுருக்கேன். இந்த மெழுகு பீர்க்கு கொடி கொஞ்சமாக படர்ந்தாலும் இது வரைக்கும் நமக்கு 7 காய்கள் அறுவடை கொடுத்துருக்கு. இப்போ நம்ம 8வது காய் அறுவடை பண்ணுறோம். இன்னும் இதில் பிஞ்சுகள் இருக்குது. அடுத்ததாக நம்ம வெண்டைக்காய்கள் அறுவடை பண்ணிக்கலாம். இந்த பச்சை வெண்டையை கூட நான் விதைக்கு விட்டுருக்கேன், அந்த பெரிய காயை. அடுத்ததாக இருக்கிற காய்களெல்லாம் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். வெண்டையில் பல ரகங்கள் இருக்குது. நம்ம கார்டனில் 3 ரகமான வெண்டைகள் வளர்க்குறோம். பச்சை வெண்டை, சிவப்பு வெண்டை, சிவப்பு பர்மன் வெண்டை. முற்றிலும் இயற்கை உரங்களை போட்டு வளர்க்குறதுனால கடையில் வாங்குகிற காய்கறிகளை விட நம்ம மாடி தோட்டத்தில் விளையிற காய்கள் சுவையில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்தது நம்ம பாவக்காய்களை அறுவடை பண்ணிக்கலாம். நம்ம 2 தொட்டிகளில் பாவக்காய் வளர்க்குறோம். பாவக்காய் ஒரு கொடி வகைங்கிறதுனால பெரிய தொட்டியாக தேர்ந்தெடுத்து வளர்க்கணும். அப்போ தான் இந்த கொடி நல்லா செழிப்பாக வளர்ந்து நமக்கு நிறைய அறுவடை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.